தரிசனத்திலே நாம் ஒன்றாக இணைந்து அவருடைய திட்டங்களை செய்யும்படி நமக்கு கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை அழகாக சரியாக வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அருமையான தருணத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு, கவலையினால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனதை பார்க்கிறோம். கவலையினால் அநேகர் தங்களுடைய சரீரத்தின் நன்மைகளை அனுபவியாமல் போனதை பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுனால் அநேக நேரங்களிலே தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட கவலைகள் வருகிறது, இந்த கவலைகளிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல தீர்க்கதரிசிகளும் அதை குறித்து நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பல நாட்களாக ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்த பொழுது கூட கர்த்தர் அற்புதமாக நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த நாளில் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பல கவலைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது தான். உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் இருக்கலாம், நிர்பந்தங்கள் இருக்கலாம், பல நெருடல்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செய்வது எதற்காக? தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும். நம்ம விண்ணப்பிப்பது எதற்காக? கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியங்களுக்காக அவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது. வேண்டுதல், ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எதற்காக? ஆமென். இந்த தேவனுடைய திட்டம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்காக அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வது. இப்படி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு பிலிப்பியர் நமக்கு தெளிவாக எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்றால் இது ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பற்றியும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காகவும் இதை எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கவலை வருமா வராதா அப்படின்னா நிச்சயமாக வரலாம், வரக்கூடும். ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அதுதான் இயேசு, அதுதான் இரட்சகர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் அந்த மகிமையை செலுத்துங்கள். அநேக பிள்ளைகள் அநேக ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது, அநேக கூடுகைகள் நடத்தும் பொழுது, முகாம்களிலே வாலிபர்கள் பலர், பெரியவர்கள் பலர் என்னோடு கூட பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு கர்த்தருடைய பணியை செய்ய முடிகிறது, இவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறீர்களே, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா என்றால் பிரச்சனை நிச்சயமாக உண்டு. பின்புறமாக ஏராளமான அழுத்தங்கள் உண்டு. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் இயேசு என்னை நடத்தி செல்லுகிறார், என் தேவன் என்னை நடத்துகிறார். ஆகவே நான் இதை குறித்து கவலையடைந்து நான் இதற்காக துக்கித்து கொண்டிருப்பேன் என்றால் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய எல்லா காரியங்களையும், ஊழியத்தின் காரியங்களையும் கர்த்தர் அறிகிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். ஆகவே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை நாம் அப்படி துதிக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன், நம்ம மேலே ஒரு அன்பு கூறுகிற ஒரு நல்ல தேவன் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட பெற்றோரிடத்தில் பேச முடிவதில்லை, பெற்றோர்கள் அநேகர் பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு முடிவதில்லை. அவ்வளவு வேலை பளுக்கள் இருக்கிறது. சிலர் கோபத்தில் கூட ஒதுங்கி இருக்கலாம். பல சந்தர்ப்பத்தில் பலர் என்ன செய்யலாம், நழுவி போயிருக்கலாம். ஆனால்
ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்ம விசாரிப்பு என்றால் என்ன? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய தேவைகளிலும் கூட இருந்து பங்கெடுக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை தான் நாம் அறிந்திருக்கிறோம். அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். தான் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தத்தோடு ஒவ்வொரு நாளையும் கழிக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருவேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தருவேன், சமாதானம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய கவலைகளை வைப்பீர்கள் என்றால் நீங்கள் அது வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர் மேலே வைக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தந்து நம்முடைய எல்லா இடங்களிலேயும் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு மனிதரிடத்தில் போய் நீங்கள் முறையிடுவீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளையோ கவலைகளையோ நீங்கள் முறையிடுவீர்கள் என்றால் சில நிமிடத்திற்கு சில மணித்துளிகளுக்கு மாத்திரம் அந்த ஒரு மன சமாதானம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லும் பொழுது, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடையார் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்று சொல்லுகிறார். சரிதானா? நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால் நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் அப்படிப்பட்ட நம் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். சரியா? நிறைய காரியங்களை நீங்கள் தோள் மேலே சுமந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. பலர் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது வழக்கம். ஆனால் திரும்ப வரும் பொழுது அவைகளையே மறுபடியும் சுமந்து கொண்டு வருவார்கள். நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வச்சுருங்க. நம்பிக்கையோடு உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் சொல்லிட்டோம், எதிர்பார்த்து காத்துருங்க. உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டீங்க. கர்த்தாவே, நீர் செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டீங்க. மறுபடியும் ஆலயத்திலிருந்து இல்லை ஜெபித்து முடித்து விட்டு திரும்ப செல்லும் பொழுது, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பயத்தோடு நீங்கள் இருக்காதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறாருங்கிற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். அதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு ஆண்டவர் ஏதோ நமக்காக செய்து விடுவார் என்று சொல்லி மாத்திரம் எண்ணாமல், நான் அவருக்கு பாத்திரவானாக இருப்பேன், அவருக்கு உண்மையுள்ள மனிதனாக இருப்பேன், அவருக்காகவே நான் வாழ்வேன், அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கணும். உலக மனிதர்களைப் போல ஏதோ ஒரு கடமுறைக்காக ஒரு பொருத்தனையை செய்து விட்டோம், கடவுள் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. தன்னுடைய பிள்ளைக்காக அவர் சிலுவை வரைக்கும் சென்றவர். உபத்திரவத்தின் குகைகளே அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். ஆகவே நீங்கள் கவனத்தோடு அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். வேதத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். லூக்கா 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியா இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி சொல்லுகிறார். இப்படியா இருக்கிறபடினால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியா இருக்கிறபடினால். எப்படியா இருக்கிறபடினால்? நீங்கள் அதற்கு முன் பகுதியில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை தன்னுடைய சீஷர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அவரை தேடி ஒரு மனிதன் வருகிறான், ஒரு ஊமையை சொல்லுகிறார். அந்த ஊமையில் என்ன கதையை சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாங்க. லூக்கா 12:19. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புஷித்து குடித்து பூரிப்பாயிரு என்று
என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டானான். அதுக்கப்புறம் தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் நம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியா இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை சரீரத்திற்காக கவலைப்படுவதனால் நாம் ஒன்றும் வெற்றி பெற்றுக்கொள்வதில்லை. ஆகவே தான் என்ன சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காகத்திற்கு உடுத்து வைப்பார் என்றால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். இவைகளெல்லாம் ஒரு நாளும் பண்டக சாலையில் சேர்த்து வைத்ததில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள். அவைகளுக்கு களஞ்சியம் இல்லை, அவைகள் அறுக்கிறதில்லை. ஆகவே அவைகளுக்கெல்லாம் பிழைப்பூட்டுகிற தேவன், நீங்கள் பண்டக சாலை வைத்திருக்கிறீர்கள், களஞ்சியங்கள் வைத்திருக்கிறீர்கள், அறுப்புக்கு செல்கிறீர்கள். இவ்வளவு செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டாமல் உங்களை வழி நடத்தாமல் இருப்பாரோ? ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? எதற்காக கவலைப்பட வேண்டும்? யோசித்து பாருங்கள். அந்த மனிதன் எதற்காக கவலைப்படுகிறான்? இவ்வளவு தானியம் விளைந்து விட்டது, இதை நான் இன்னும் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டவேன் என்று சொல்லுகிறான். நல்லது தான், தவறில்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவனுக்கு அவன் கொடுக்க மனம் இல்லாதவனாய், அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் ஆண்டவருக்கு கொடுக்க தான் நீங்கள் ஐஸ்வர்யனை மாற முடியும் அப்படிங்கிறங்க சொல்கிறாரு. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுனால நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை. அதான் ஆமாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கொடுங்கள். உங்களுடைய எல்லா விளைச்சலின் முதல் மனனை கர்த்தருக்கென்று செலுத்துங்கள், நன்மைகளை செலுத்துங்கள். அதை நீங்கள் மறவாமல் செய்யுங்கள், கவனமாக செய்யுங்கள். எவைகளை செய்யாமல் இருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கே செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். ஆண்டவர் அதைத்தான் குறித்து சொல்லுகிறார். இந்த மனிதனுக்கு என்ன கவலை? நான் இப்பொழுது விளைச்சல் அதிகமாகிவிட்டது, இந்த தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை, ஆகவே களஞ்சியங்களை விரிவாக கட்டுவேன், அவ்வளோதான் சொல்கிறார். சொல்லிட்டு தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தான் தேவன் அவனோடு கூட பேசுகிறார். மதிகேடனே என்று சொல்லி, இன்றைக்கும் ராத்திரியில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்படி என்றால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சேர்த்து வைப்பது தவறில்லை. ஆனால் தேவனுக்கு கொடுக்காமல், தேவன் நமக்கு தருகிற அந்த நன்மைகளை தேவனுக்கு கொடுக்காமல் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் தனக்காகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனத்தில் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது தான் இப்படியா இருக்கிறபடினால் சொல்லி ஆரம்பித்து இவ்வளோ காரியத்தையும் காகத்துக்கே கொடுத்து அவர்களை போஷிக்கிறது உண்மை என்றால், உங்களுக்கு நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உழைக்கிற, அறுக்கிற, சேர்த்து வைக்கிற உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? கவலைப்படுகிறதுனால் எவன் தன் வள்ளத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? ஒருவரும் கூட்ட முடியாது. ஆகவே கவனமாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே உருக்கிவிடும். எலும்புருக்கி நோய் என்று சொல்வார்கள். பொறாமை எலும்புருக்கியாக இருப்பது போல கவலையும் நம்முடைய வாழ்க்கையை அப்படி சுருக்கிவிடும். நாட்களை சுருக்கிவிடும், உங்களுடைய மகிழ்ச்சியை சுருக்கிவிடும். உங்களுடைய இனஜன பந்துக்களோடு கூட, உங்களுடைய உறவினரோடு, உங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரங்களை அவைகள் குறைத்து விடும். கவலை என்பது ஒரு பெரிய கொடிய எதிரி. எப்படி ஒரு நோய் விஷத்தன்மையோடு கூட மனிதனை கொல்லுகிறது போல கவலையும் மனிதர்களை அப்படி கொன்றுவிடும். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வைத்து விடு. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த கர்த்தரை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். ஒரு அற்ப ஜீவ ஜந்துக்கு கர்த்தர் போஷிப்பார் என்றால், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு அவர் உங்களை போஷியாமல் இருப்பது எப்படி? உங்களை அழகாக போஷிக்கிற தேவன் அல்லவா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எவ்வளவு அழகாய் காட்டு புஷ்பங்களை வளரச் செய்கிறவர்
அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. எவ்வளவு அழகாய் அவைகளுக்கு உடுத்துவிக்கிற தேவன். ஆனால் உங்களை உடுத்துவியாமல் இருப்பாரோ? உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக சந்திப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே, அவர் நம்முடைய விசாரிக்கிறவரானபடியினால் நீங்கள் அதை வைத்து விடுங்கள், அவரிடத்தில் வையுங்கள். ஆண்டவர் உங்களை விசாரித்து நடத்துகிறவர். உங்களை விசாரித்து நடத்துவார், சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. விசாரிப்புனா என்ன? ஒரு பந்தி விசாரிப்பில் உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கிறது? கூட்டு வேணுமா, சாதம் வேணுமா, ரசம் வேணுமா? விசாரிப்புக்காரன், பந்து விசாரிப்புக்காரன் இருக்கிறார். விசாரிப்புக்காரன் அவருடைய பொறுப்பு என்ன? எவைகள் தேவையாக இருக்கிறதோ அவைகளை கொடுப்பதற்காக. அப்படி என்றால் உங்களுக்கு எவைகள் தேவையோ அவர் உங்களை விசாரிக்கிறவர், விசாரித்து கொடுக்கிறவர். எவைகள் தேவையோ அவைகளை சரியாய் செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒரு நாள் ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் நான் பெரியவன் என்று சொல்லி உங்களை எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இந்த ஐஸ்வர்யவான் அப்படி தான் நினைக்கிறான். நிறைய விளைஞ்ச உடனே கர்த்தருக்கு சொல்லாமல், கர்த்தரிடத்திற்கு அவைகளை சேர்க்காமல் தன்னுடைய களஞ்சியத்தில் பெரிதாய் சேர்த்து வைப்பதற்கு அவன் எண்ணுகிறான். ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் இவைகளெல்லாம் யாருடையதாகும்? கவனமாக இருக்க அழைக்கிறார். கவலைகள் அநேக நேரங்களிலே நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கிறது, மனிதர்களிடத்திலிருந்து சமாதானத்தை உடைக்கிறது. கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கரைத்து விடுகிறது. நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வீட்டின் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து கவலையோடு கூட இருக்கிறீர்களா? பல்வேறு போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? உலக மனிதர்கள் தான் அநேக காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது. ஆமென். அதை நாம் மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய நன்மை. இந்த நன்மைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறபடினால் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 13:22 இப்படி நமக்கு சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலக கவலை. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறனால் அவன் பலனற்றவனாக மாறிப்போகிறான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அவன் பலனற்றவனாய் மாறுகிறான்? உலக கவலை அவனுக்குள்ளாக வந்து விடுகிறது. சிலருக்கு பாருங்கள், வீட்டிலேருந்து வெளியில் போனாலே ஒரு பயம் இருக்கும். சிலருக்கு பைக் எடுத்தால் ஒரு பயம் இருக்கும், காரை ஓட்டினா ஒரு பயம் இருக்கும். ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டக்கூடாது, இப்படி ஓட்டாது, இப்படி இருக்கக்கூடாது, ஒரு பயத்தில் இருப்பாங்க. பிள்ளைகள் மேலே அக்கறையில் பயத்தோடு இருப்பாங்க. சிலர் மிகுந்த வேதனையோடு கூட இருப்பாங்க. எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியில் போகிறதுக்கு பயம். காரணம், பல்வேறு பிரச்சனைகளை அவங்க செய்தியில் படிக்கிறதுனால இது நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமாய் அந்த கவலை அவங்களுக்கு கொடுப்பறதுனால, அதை பார்க்கறதுனால அவங்களும் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியாமல் பல நேரங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க? சந்தேகப்படுகிறார்கள். அதனால் கவலையோடு கூட இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் என்ன செய்கிறான்? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் என்ன செய்கிறான்? பலனற்றவனாய் மாறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அது உலக கவலை எப்படி வருகிறதுனா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு மனிதனை போல. அப்படின்னா எப்பக்கமும் நெருக்கம் இருக்கிறது, எப்பக்கம் போராட்டம் இருக்கிறது. ஒரு முள் எப்பக்கம் குத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி உங்களுடைய இருதயத்தை அது குத்தி கொண்டே இருக்கும். சில வார்த்தைகள் குத்தலாம், சில சம்பவங்கள், சில நினைவுகள் உங்களை அப்படியே திரும்ப 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 உங்களை நினைவுக்குள்ளாக கொண்டு வந்து உங்களுடைய இரவு தூக்கத்தை கெடுக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து விடலாம். அது மாத்திரமல்ல,
நீங்கள் தேவனோடு கூட அந்த கொண்டிருக்கிற அந்த உறவு, நன்மை, சமாதானம், அந்த மகிழ்ச்சி எல்லாம் அந்த உலக கவலை எடுத்து விடும். உங்களுக்கு பலருக்கு உலக கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அது மாத்திரமல்ல, ஆமென், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் அவரிடத்தில் சமர்ப்பீங்கன்னா, ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை ஆமென் விசாரித்து நடத்துகிறவர். பாருங்கள், அந்த மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று சொன்னார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது என்ன செய்யும்? வசனத்தை கேட்குது. ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் வர்றதுனால அந்த வசனம் வளர்ச்சி அடையாமல், அந்த இருதயத்திற்குள்ளே சென்று, அந்த ஆத்மாவுக்குள்ளே சென்று மகிழ்ச்சி அடையாமல், நம்பிக்கை இல்லாமல் பலனற்று போன மனிதனாய் மாறிவிடுகிறான். ஆகவே வசனத்தை நாம் கவனமாய் கவனித்து, வசனத்தில் உறுதியாய் பற்றியிருந்து, வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் உங்களை எப்படி செய்கிறாராம்? நீங்கள் 60ஆகவும் 30ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றி விடுகிறார். இப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த வசனத்தை கேட்கிறவனாக இருந்து கூட அந்த கவலை வருகிறதுனால நெருக்கப்பட்டு, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அந்த மயக்கம், எப்பொழுதும் உலக ஆஸ்திகள் மேலே ஒரு எண்ணம், தாகம், அதுக்காகவே நிறைய பேர் ஓடி ஒரு வாழ்க்கையை வீணாக்கிறதுனால என்ன நடக்கிறது பாருங்கள். கடைசியில் அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போகிறவனாய் மாறிவிடுகிறான். அப்போ கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு பெரிய ஆதாரம். அதுதான் நமக்கு எல்லாமே. ஸோ அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவ உணவாக இருக்கிறது. மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆண்டவர் தெளிவாக சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது பாருங்கள். அவளோ என்ன செய்கிறாளாம்? அவள் என்ன செய்கிறாளாம்? நீ இவ்வளவு வேலை இருக்கும் பொழுது நீ இன்னும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகவும் அவளிடத்தில் கோபத்தோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு கவலை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வசனத்தை கேட்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 10 40 41 நான் வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசுவோடு அவள் பேசி கொண்டிருக்கிறாள். ஆமென். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறார் பாருங்கள். மார்த்தாள் மிகவும் கவலையோடு கூட இருக்கும் பொழுது மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறது, அந்த வசனத்தை கேட்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவளுக்கு அதே உணவாக இருக்கிறது. அதற்கு மேலே வேறு ஒரு பெரிய உணவு இல்லை. ஆனால் வந்திருக்கிற விருந்தாளிக்கு சமைக்கணுமேங்கிற ஒரு பெரிய கவலையோடு தான் மார்த்தாள் என்ன செய்கிறா? நிறைய காரியங்கள், நிறைய டிஷ் செஞ்சிட்ருக்கு. அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அதை விட மேலானது, அதைத்தான் நீங்களையும் பார்த்தோம். வசனம் முக்கியம். முட்களுக்குள்ள வசனம் நம்ம விதைக்க விடுனா வளர செய்வோம் என்றால் அவைகள் என்ன செய்யும்? அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாறும். அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான் பாருங்கள். எல்லாவற்றையும் தனக்குத்தானே சேர்த்து வைக்க நினைக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்கணுமோ, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இருக்க அவனுக்கு மனமற்றவனாய் தனக்குரியதை எடுத்து பெரிதாக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். இறுதியில் மதிகடனன்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறத பார்க்குறோம். கவலைகள் எப்படியெல்லாம் வருகிறத பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறார் பாருங்கள். மார்த்தாளுக்கு என்ன பதில் சொல்கிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எதுவா? தேவனோடு அமர்ந்திருப்பது. நல்ல பங்கு என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. நல்ல பங்கு என்பது நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து வசனத்திற்கு உயிர் கொடுப்பது. வசனத்தை கேட்க 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 உடைய ஆத்மா ஜீவனுக்குள்ளாக, நம்பிக்கைக்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக அது பலனடையும்.
இதை கேட்க விடாதபடி தான் முள் வந்து நெருக்கி, கவலை என்னும் முள் வந்து நெருக்கி, பிரச்சனை என்னும் முள் வந்து நெருக்கி அந்த வசனத்தை வளர விடாமல் கடைசியில் பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் கவலைகளோடு கூட இருக்கிறீங்களா? உலக கவலையில் சிக்கி தவிக்கிறீங்களா? பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நாளை தினத்திற்காக கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்கள், அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும். காகங்களை பாருங்கள் என்று சொல்லி, பறவைகளை பாருங்கள் என்று சொல்லி, காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் உடுத்து வைக்கிற நான், என் சாயலிலே படைக்கப்பட்ட உங்களுக்கு நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களை வழி நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? பின்ன ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை உங்களுடைய மதியினத்தின் நிமித்தமாக சில பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டி சிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிக தவிப்போடு கூட, மிகவும் கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் எனக்கு ஆதாரம், உம்முடைய வசனம் தான் எனக்கு போஜனம், உம்முடைய வசனம் தான் எனக்கு ஜீவன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க 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 ஆண்டவர் புதிய ஜீவனையும் புதிய பலனையும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மார்த்தாளைப் போல நீங்கள் அநேக காரியங்களுக்காக கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் மரியாள், ஆமேன், வந்திருந்த விருந்தாளின் பாதத்தில் உட்கார்ந்து பேசி அவர்களோடு கூட அந்த மகிழ்ச்சியை, ஆமேன், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது தான் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே அந்த நல்ல பங்கை அவள் தான் பெற்றுக்கொள்ளுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். இன்னொரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்ன நடக்கிறார் பாருங்கள். அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கே இவ்வளவு பெரிய கவலை இருக்கும் என்றால் எப்படி அவள் வெற்றி பெற முடியும்? அங்கே கடவுள் அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் அங்கே என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். எனக்கு 2 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்வதற்கு அங்கே என்ன செய்றான்? கடன் கொடுக்கிறவன் வருகிறான். அவன் தீர்க்கதரிசி, அவன் கடனில் இருக்கிறான். இப்பொழுது அவன் மரித்து போகிறான். கடன் கொடுத்தவன் இப்பொழுது பிள்ளைகளை அடிமைகளாக எடுத்து, வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க வீட்டில் பிள்ளைகள் தான் அந்த சொத்தாக இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். அந்த விதவை தாய்க்கு எவ்வளவு கவலை இருக்கும். ஐயோ, இவர் தீர்க்கதரிசி ஆயிற்ற, கொஞ்சம் கூட அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் எலிசா அங்கே வருகிறார். அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றாள். அவர் சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? போய் நீ கவலைப்படாத, போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லார் இடத்துலையும் வெறும் பாத்திரத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, உள்ளே போய் ஒரு பிள்ளைகளுடன் அந்த பாத்திரத்தில் இந்த ஒரு குடம் அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறத அது எல்லாத்தையும் நீ நினச்சி ஊற்றுன்னு சொல்கிறேன். ஊற்ற 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 பாத்திரங்கள்லாம் நிரம்பி கொண்டே இருக்கிறது. இப்போவும் எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வராங்க, இப்பவும் ஊற்றுறாங்க, இப்பவும் நிரம்புது. ஆச்சரியம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த பிள்ளைகள் தவிக்கிற அளவுக்கு ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இப்போ பாத்திரங்களை கொண்டு வான்னு சொன்னால் பாத்திரமே இல்லை. அந்த கிராமத்தில் எல்லா பாத்திரமும் நிரம்பி போச்சு, எல்லா பாத்திரமும் நிரம்பி போச்சு. இப்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்லுகிறான்? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். என்ன அறிவிக்கிறாள்? இப்போ பாத்திரமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே எண்ணெய் நின்று போச்சு, அவ்வளோதான். இப்போது தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆண்டவர் இவ்வளவு நல்ல தேவன், நம்முடைய பிள்ளைகளை கைவிடுவாரோ? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்கள். மிகுந்த கடனோடு கூட வேதனையோடு கூட இனி வாழ்க்கை
இருந்து என்ன பயன்? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, இனி எவ்வளோதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, இப்படிங்கிற ஒரு பெரிய கவலையோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் அங்கே தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் உள்ளே நுழைகிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கி சேரும் பொழுது, நீங்கள் அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய கடன் தீர்ந்தது போக, உங்களுடைய பாத்திரம் நிரம்பினது போக, அந்த கிராமத்தில் எல்லாருடைய பாத்திரமும் 60, 30, 100 நிரம்பினது போக, உடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்தித்து மிகுதியாய் நீங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவர் கொடுத்து தீர்ப்பார். அவருடைய ஆதீனத்திலே குறைவு என்பது இல்லை. ஆகவே மிகுந்த கவலையோடு கூட இருந்த அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் பேசுகிற செய்தி என்ன? நீ கவலைப்படாதே, சொல்லுகிறபடியே செய், அவ்வளவுதான். அப்படியே கேட்டு செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். உடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியாக்குவார், திருப்தியாக்குவார், சந்தோஷமாக வைப்பார். உங்களுக்கு மிகுதியான நாட்களுக்குரிய எல்லா தேவைகளையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தலாமா? இந்த தேவனை நீங்கள் துதிக்கலாமா? உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தலாமா? அப்படி செலுத்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். உலக கவலைகள் நம்மை வந்து நெருக்கலாம், ஐஸ்வர்ய மயக்கம் வந்து நம்மை நெருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உரிய பாத்திரம், உமக்காகவே உண்மையாக இருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே செய்ய முடியாதபடி, ஆண்டவரே உம்மோடு கூட பேச முடியாதபடி உலக வேலைகள் எனக்கு நிறைய வந்து மார்த்தாளை போல ஆமென் பல நேரங்களில் உலக வேலைகளில் சிக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். என்னுடைய கவலைக்கு காரணமே உம்முடைய பாதத்தில் அமரப்பட முடியாதபடி பல வேலைகள் வந்து என்னை தடுத்து போட்டுடுச்சு. என்னை மன்னிங்க சுவாமி. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் மரியாளை போல நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையினிலே விளங்குவதாக, உம்முடைய பிரசன்னமினிலே விளங்குவதாக என்று அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உண்மையாய் யார் யார் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் வேதனையோடு, கவலைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, செய்ய முடியாதபடி திகைத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கரம் பிடித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நல்ல பங்கு அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் படைத்த படைப்புகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது, அவைகளெல்லாம் நீர் போஷிக்கும் பொழுது, ஆண்டவரே, படைப்பின் மகுடமாய் ஆண்டவரே உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் ஏன் கவலையோடு கூட இருக்க வேண்டும்? நீர் அவனுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்து முடித்து வெற்றி சிறந்தீர் அல்லவா? அந்த வெற்றி அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தை, அந்த நம்பிக்கையும் ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலே கவலையோடு, துக்கத்தோடு, வேதனைகளோடு, ஆண்டவரே பல பிரிவுகளோடு, இழப்புகளோடு, ஆண்டவரே பிரிவு காரியத்தினால ஆண்டவரே வெளிவர முடியாமல் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உலக கவலைகள் அவைகளை ஒரு நாள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவர், எந்த காரியத்தை குறித்து ஒன்றுக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே, இந்த பிள்ளைகள் எதை குறித்தும் இனி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க உடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டப்பா, உடைய பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக இந்த பட்டணத்தில் அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர் அல்லவா? உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விசாரித்து உடைய தேவைகளை சந்தித்தவர்களை போஷித்து ஆண்டவரை திருப்தியாக அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளை நீர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இனி கவலைகள் அல்ல, இனி மகிழ்ச்சியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை, ஸ்தோத்திர பாட்டுகளை பாடுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீரே மகிமைப்படும். எல்லா துதியும், எல்லா மகிமை, எல்லா கனமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இனி அவருடைய வாய்க்காலில் ஜீவ தண்ணீர் வழிந்தோடட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் பச்சை பசேல் என்று ஆண்டவரே அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களில் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
உடைய பிள்ளைகளை அப்படி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் வைத்து விடுங்கள். உடைய எல்லா துக்கங்களையும் ஆண்டவர் பாதம் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு முழுமையான விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார். சரிதானா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்க்கிற இந்த எண்ணில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி ஆண்டவர் புதிய வாழ்வை உங்களுக்கு தருவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.